உலகின் அதிவேக புல்லட் ரயிலை அறிமுகம் செய்த சீனா. சோ அதை பத்தின முழு தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். உலகத்தின் அதிவேக புல்லட் ரயில் எவ்வளவு வேகம், எங்க இயக்குறாங்க, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறாங்க, எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள போக முடியும், அந்த புல்லட் ரயில் உள்ள அனைத்து சிறப்பம்சத்தை பத்தி நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சீனாவின் அதிவேக புல்லட் ரயில் உள்ள அனைத்து தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான காலகட்டத்தில் உலகத்துல எல்லாமே ஸ்பீடு, எல்லாமே வேகம், எல்லாமே வேகத்தை அதிகரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணல, ராக்கெட் தான் பூமிக்குள்ள போல, மிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணக்கூடிய அதிவேக ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா சீனால தான் நிறைய ட்ரெயின் அதிவேக ட்ரெயின் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வல்லரசு நாடா இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு அதிவேக புல்லட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சீனா, ஜப்பான், அமெரிக்கா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து எக்கச்சக்கமா பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் ஒரு அதிசயத்தை வந்து நிகழ்த்திருக்காங்க சீனா. இது வரைக்கும் டாப் ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 350, 400 தான். ஆனா அதையும் தாண்டி 450 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு புல்லட் ட்ரெயினை வந்து பாத்தீங்கன்னா இயக்கியிருக்காங்க, மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்காங்கன்றது. சீனா வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிவேக புல்லட் ட்ரெயினை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதிசயம், எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய விதத்துல இந்த ட்ரெயினோட வேகம் வந்து பார்க்கப்படுது. விமானத்துக்கு நிகரா பயணம் செய்யக்கூடிய விதத்துல இந்த ட்ரெயினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முழுக்க முழுக்க அதிநவீன வசதிகளோடும் அதிநவீன பிரேக் கண்டிஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. சோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா CR450 புல்லட் ரயில் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. சோ இந்த அதிநவீன புல்லட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பெய்ஜிங் ஷாங்காய் வழித்தடத்துல தான் வந்து இயக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 47,000 கிலோமீட்டர் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த புல்லட் ட்ரெயினுக்காக கட்டமைச்சிருக்காங்க. 47,000 கிலோமீட்டர், அதாவது எல்லா நகரத்தையும் இணைக்கக்கூடிய மொத்த அளவே சொல்றாங்க. இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணக்கூடிய இடமும் 47,000 கிலோமீட்டர் தான். ஸோ 450 கிலோமீட்டர் வேகத்துல இந்த ட்ரெயின் பயணிக்க போகுது. இதனால என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தொலைதூர பயணங்களுக்கு எளிதா வந்து போக முடியும், வர முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய முடியும், கரெக்டான டைமுக்கு அவங்க கொண்டு போய் விட முடியும், பிளைட்ல போறதுக்கு நிகரா இந்த ட்ரெயின்ல பயணிக்க முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. சோ இந்த புல்லட் ட்ரெயின் வந்து CR450 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புல்லட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு கூட இதை ஏற்றுமதி செய்யக்கூடிய பிளான்ல அவங்க இருக்காங்க. பல நாடுகள் வந்து இந்த புல்லட் ட்ரெயின் வந்து கேட்டிருக்காங்க. சோ இது வேற நாடு, சீனா மட்டும் இல்லாம பல வெளிநாடுகளிலும் இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு உண்டான அனைத்து கட்டுமான வேலைகளும் நடந்துட்டு இருந்தா பார்க்கப்படுது. சோ இந்த பதிவு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், சீனால 450 கிலோமீட்டர் வேகத்துல வந்து புல்லட் ட்ரெயின் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாவிலும் வந்து பாத்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் வேகத்துல புல்லட் ட்ரெயின் வந்து அறிமுகப்படுத்த போற முக்கியமான விஷயம் என்ன, இந்தியா சிறப்பு அம்சம் என்ன, இந்தியாவிலேயே இதை தயாரிக்க போறாங்க. அதுவும் குறிப்பா சென்னை தயாரிக்க போறாங்க. நம்மளே வீடியோ வந்து பதிவேற்றம் பண்ணிருப்போம். சோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து இடையில பாத்தீங்கன்னா ஒரு 200 தான் இருக்கு. ஆனா கூடிய விரைவில் இந்தியாவும் இதே போல 450 கிலோமீட்டர் வேகத்துல ட்ரெயினை வந்து கண்டிப்பா இயக்குவாங்க. அதுக்குள்ளான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது. இப்போதைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்துல அதிகப்படியான வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொன்னா அது சீனால இருக்கக்கூடிய இந்த 450 இந்த ட்ரெயின் மட்டும் தான். அதிவேக புல்லட் ட்ரெயின் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே நம்பர் 1 இடத்துல இருக்கு. சோ 450 கிலோமீட்டர் வேகத்துல நாம பயணிக்கணும்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ரொம்ப எளிதா நாம போக முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. அனைத்து வசதிகளுடனும் அனைத்து பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா தொழிற்சாலைகள் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் எடுத்து போறது வரதுக்கு எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. சோ சீனால இருக்கிற இந்த 450 கிலோமீட்டர் வேகத்தையும் காட்டிலும் ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் வேகத்துல ட்ரெயினை இயக்க போறதா சொல்லிட்டு, ஆனா இன்னும் அது வந்து நடைமுறைக்கு வரல. இப்போதைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிவேக புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொன்னா அது 450 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய இந்த சீனாவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் தான். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே அதிகப்படியா வேகம் ஓடக்கூடிய புல்லட் ட்ரெயினை பத்தின முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுட்டு, நீங்க தெரிஞ்சாமலே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த தகவலை தெரியும் சொன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.